மதுரை மாவட்டம் விக்கிரமங்கம் அருகே உள்ள கல்புலிச்சான்பட்டி கிராமத்தில் வாலிபர் ஒருவர் மர்ம கும்பலால் வெட்டி படுகொலை செய்யப்பட்ட சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கடந்த 2024ஆம் ஆண்டு விக்கிரமங்கம் அருகே கல்புலிச்சான்பட்டி கிராமத்தை சேர்ந்த சித்திக் மற்றும் அவரது சகோதரர் சித்தார்த் ஆகியோருக்கும் மதுரை முத்தியா என்பவருக்கும் இடையே ஒரு இல்ல விழாவின் போது முன்விரோதம் ஏற்பட்டுள்ளது. இந்த தகராறில் முற்றிய நிலையில் தற்போது முத்தியா என்பவர் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கில் சகோதரரான சித்திக் மற்றும் சித்தார்த் ஆகியோர் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ள நிலையில் சில மாதங்களுக்கு முன்பு ஜாமீனில் வெளியே வந்த சித்திக் மற்றும் சித்தார்த் ஊருக்குள் வராமல் தற்போது தலைமறைவாக இருந்து வந்துள்ளனர். இந்த நிலையில் நேற்று இரவு விக்கிரமங்கம் அருகே மலையூர் பகுதியில் தன் நண்பருடன் சித்திக் நடந்து சென்று கொண்டிருந்த போது அவர்களை வழிமறித்த மர்ம கும்பல் தாங்கள் வைத்திருந்த பயங்கர ஆயுதங்களால் சித்திக் தலை கை கால்களை சரமறையாக வெட்டியுள்ளனர். இதில் சம்பவத்திலே அவர் பரிதாபம் உயிரிழந்த நிலையில் நண்பர்கள் இருவர் சிறு காயங்களுடன் உயிர் தப்பிய நிலையில் தற்போது மருத்துவமனை சிகிச்சை பெற்று வருகிறார். ஓவியா கொலை செய்த கும்பல் அங்கே தப்பி ஓடிய நிலையில் தகவல் சம்பவத்துக்கு வந்து விரைந்து வந்த விக்கிரமங்கம் காவல்துறையினர் சித்திக்கின் உடலை கைப்பற்றி தற்போது பிரேத பரிசோதனைக்காக மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனைக்கு உடல் கொண்டு செல்லப்பட்டுள்ளது. முத்தியா கொலைக்கு பழிவாங்கும் நோக்கில் இந்த கொலை நடந்ததா அல்லது வேறு ஏதேனும் காரணங்கள் உள்ளதா என்பதை குறித்து விக்கிரமங்கம் காவல்துறை வழக்கு பதிவு செய்து தற்போது கொலையாளன் தீவிரமாக தேடி வருகின்றனர். பழிக்கு பழி வாங்கும் நோக்கில் இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளது என்ற கோணத்தில் காவல்துறை தற்போது விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். ஓவியா ஃபுல் மூன் சேல் காலை 9 மணியிலிருந்து இரவு 12 மணி வரை ஜூன் 29 ஒரு நாள் மட்டும். விவரங்களுக்கு நன்றி கார்த்திக். ஜாமீனில் வெளியே வந்த இளைஞர் கொடூர கொலை செய்யப்பட்டுள்ளது மதுரையில் பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்தோம். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் கார்த்திக் வழங்கிட கேட்டோம்.